பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கும் நீங்கள் தான் காரணம்பாங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உண்மை கசக்கும். நீங்கள் பேசுறது அத்தனையும் உண்மை தான். அப்போ வருமானம் குறையும், கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும், எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ குரூஷியலான மூமெண்ட்ஸில் கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அன்பும் பாசமும் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவன் என்ன எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ஓகே நானும் ஒரு மனிதன், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக், நான் என் சொந்த காலில் நிற்கணும், நான் இப்படி நின்று ஜெயிச்சு காமிச்சாதான் அப்பா பெருமைப்படுவார், அப்படி மாற்றிக்கணுமே தவிர எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க, எங்கள் அப்பா அண்ணன் சண்டை போடுறான், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, இவனுக்காக இவனை தயார்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு கேது காரணமாக இருப்பார். ஏன்னா கேது வந்து இவருடைய சிம்ம ராசிக்குள்ள வரதுனால மனசில் வந்து ஒரு விரக்தி அதாவது பிலசாபிக்கல் தாட்ஸ், ஆன்மீக தாட்ஸ் வரும். விநாயகர் வந்து தனியாக சுற்றினாரு, முருகன் வந்து தனியாக சுற்றிட்டு வந்தார், நானும் அதே மாதிரி நிற்கிறேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் இப்போ.